ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்மளோட டைலர் ஷாப்போட ஃபுல் டே ஒர்க் தான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்ட்ரன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கட்டிங் டேபிள் ப்ளஸ் அதோட வந்து என்னோட மிஷினு, அதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுக்கிறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வந்து பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி நான் வந்து வச்சுருக்கிறேன். அப்புறம் கஸ்டமரோட துணி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2 ஸ்டாண்டில் வந்து வச்சுருக்கேன். மேலே எல்லாமே வந்து அந்த கபோர்டில் லேஸ் வந்து எடுக்கிற மாதிரி வச்சுருக்கேன். இந்த சைடில் லைனிங்கு ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ளவுஸ் பிட்டு, சுடிதார் மெட்டீரியல்ஸ், டாப்பு அந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் இருக்குது. இந்த பலகையோட மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த எம்ப்ராய்டிங் ஒர்க் ப்ளவுஸ் அந்த மாதிரி எல்லாமே வந்து வச்சுருக்குது. உள்ளே வந்து கொஞ்சம் நமக்கு இந்த மாதிரி வந்து இடம் இருக்கும். மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு டேபிள், 2 பவர் மிஷின், ஒரு பெடல் மிஷின், அதுக்கப்புறம் ஒரு ஓவர்லாக் வந்து போட்டிருக்குது. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு கட்டிங் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்து ஒரு 12 மணிக்காட்ட தான் வந்து நான் தைக்க ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி மொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 லைனிங் ப்ளவுஸும் 2 சாதா ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணுறதுக்காக எடுத்திருந்தேன். அதில் தான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு லைனிங் ப்ளவுஸ் மட்டும் வேறு ஒரு கஸ்டமர் தான் அப்படிங்கிறதுனால இவங்களது ஒன்று மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிட்டு மீதி வந்து அப்படியே இன்னொருத்தவங்களது வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். நம்ம லைனிங் மூட்டும்போது எப்பயுமே பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கை வந்து இந்த மேல் பகுதியில் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஓரளவுக்கு கரெக்டாக வரும். பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்காது. இந்த மாதிரி சிந்தட்டிக்லாம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப அப்படி இல்லை அப்படின்னா மேலேருந்து கீழே வரையும் ஒரு பெரிய லாங் தையல் போட்டுக்கோங்க. அப்படி மேலேருந்து கீழே வரையும் இந்த சைட்லேருந்து இந்த சைடில் வரையும் ஒரு லாங் தையல் போட்டுட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் டாட்ஸ் எல்லாமே பிடிச்சதுக்கப்புறமே கூட அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஒரு சில ப்ளவுஸ்க்கு நான் அந்த மாதிரி தான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன். ஏன்னா நமக்கு சரியாக அது லைனிங் மூட்டுறதுக்கும் வராது, அதுக்கப்புறம் அந்த டாட்ஸ் பிடிக்கிறதுக்குமே வந்து அந்த இடத்துல நமக்கு வந்து சரியாக வராது. இது வந்து நமக்கு நேர் கட்டிங் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். இதுவே வந்து கிராஸில் இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து துணி வந்து அது தூக்கிட்டு இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். இந்த ப்ளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் மொத்தமாக வந்து ஒரு 12 மணிக்காட்ட ஸ்டார்ட் பண்ணி 6 மணிக்குள்ளாரவே வந்து எல்லாத்தையுமே வந்து முடிச்சிட்டேன். ஏன்னா வந்து ஒரு ப்ளவுஸ்க்கு நான் ஒரு மணி நேரம் அந்த மாதிரி தான் வந்து ஆவரேஜாக வந்து கணக்கு போடுறது. அதுக்கு முன்னாடியும் முடித்தாலும் சரி, இல்லை ஒரு ப்ளவுஸ்க்கு 1 மணி நேரம் அந்த மாதிரி வந்து கணக்கு போட்டுக்கிறது. அப்போ 6 ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு நமக்கு ஒரு 6 மணி நேரம் இருந்தால் போதும். அப்போ நம்ம ஒரு 6-7 மணிக்கு எல்லாமே இந்த 6 ப்ளவுஸையுமே நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான். 2வது பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸ்டிச் பண்ணது சாதா லைனிங் சாதா ப்ளவுஸ் தான். 2 சாதா இருக்குது. அந்த 2 சாதா முடிச்சுட்டு அதுக்கப்புறமே லைனிங் எடுத்துக்கலாம் அப்படின்னு. இதில் லைனிங்கில் பார்த்திங்க அப்படின்னா வந்து காட்டனில் வந்து 2 இருந்தது, ஒன்று வந்து சிந்தட்டிக்கில் இருந்தது. நான் அந்த சிந்தட்டிக் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டாக தான் வந்து ஸ்டிச் பண்ணேன். ஏன்னா அது ஸ்டிச் பண்ணுறதுக்கு நமக்கு டைமிங் வந்து கொஞ்சம் அதிகமாகும் அப்படிங்கிறதுக்காக. எப்போ ப்ளவுஸ் தைச்சாலுமே வந்து ஃபஸ்ட்டு நமக்கு எது வந்து ஈஸியாக நமக்கு தைக்க வருதோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் தைச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதுக்கப்புறமே வந்து லாஸ்ட்டாக வந்து நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு சிரமமாக இருக்கிறது, நீங்கள் தைக்க லேட் ஆகிறது அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் வந்து தைக்கலாம். டிசைன் ப்ளவுஸும் அப்படி தான். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற நார்மல் ப்ளவுஸு, லைனிங் ப்ளவுஸு இது எல்லாத்தையுமே வந்து முடிச்சதுக்கப்புறமே நீங்கள் அதுக்கப்புறம் டிசைன் ப்ளவுஸ் எடுத்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் இதை கொஞ்சம் ஸ்பீடாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா டிசைன் ப்ளவுஸ்க்கு நம்ம வந்து கொஞ்சம் லேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான டைமிங் வந்து சரியாக போயிடும். ஃபஸ்ட்டே நம்ம வந்து டிசைன் ப்ளவுஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ காலையில் எடுத்தோடனே டிசைன் ப்ளவுஸ்லாம் தைக்க ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதிலே வந்து பாதி நாள் வந்து போயிடும். அதுக்கு மேலே வந்து நம்ம இருக்கிறத கவர் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் டைமிங் ஆகும். இப்போ நம்ம வந்து ஒரு நார்மல் ப்ளவுஸு, சாதா ப்ளவுஸ் எல்லாம் லைனிங் ப்ளவுஸ்லாம் தைக்கிறோம், 4-5 ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா, இல்லை ஒரு 2-3 ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா அந்த ப்ளவுஸை முடிச்சுட்டு அதுக்கடுத்து டிசைன் ப்ளவுஸ் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு டைமிங் வந்து கரெக்டாக வந்து மேனேஜ்மெண்ட் ஆயிரும். இந்த மாதிரி நமக்கு இருக்கிற டைமிங்கை நம்ம வந்து கரெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னாவே வந்து ஒரு நாளைக்கு தாராளமாக வந்து ஒரு 5-6 ப்ளவுஸஸ்க்கு மேலே வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ண முடியும். வீட்டில் ஸ்டிச் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கடையில் ஸ்டிச் பண்ணுறதா இருந்தாலும் சரி. ப்ளவுஸை நம்ம வந்து தைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து எதுவுமே வந்து மெஷர்மெண்ட் இல்லாமல் பார்க்காம நம்ம வந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டுமே நான் வந்து பார்த்து பார்த்து தான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஏன்னா எந்த மிஸ்டேக் வந்தாலும் அதை திருப்பி நம்ம தான் வந்து சரி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதனால் ஒவ்வொன்றையுமே நீங்கள் பார்த்து பார்த்து செக் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுங்க. ஆனால் வந்து அந்த நீங்களோட ஸ்பீடை மட்டும் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா போதும். ஸ்பீடு வந்து ஏன் நம்ம வந்து பார்க்காம அப்படியே ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எதையுமே வந்து ஒரு கணக்கு இல்லாமல் வைக்கிறதுனால தான். இப்போ இந்த டைமுக்குள்ளார இதை முடிக்கணும் அப்படின்னா அந்த டைமுக்குள்ளார நம்ம அதை செய்கிறதுக்கான வேலையை பார்ப்போம். அதுவே டைமிங் இல்லை அப்படின்னா வந்து நம்ம ஒரு கணக்கு இல்லாமல் நம்ம பாட்டுக்கு ஒரு நிறைய டைமிங்கில் வந்து நம்ம தைக்கிற மாதிரி வந்து தெரியும். அதனால் முடிஞ்ச வரையும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டைம் பார்த்துட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து சாதாரணமாக ஒரு 4-5 ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் தான் முடியுது, 2 ப்ளவுஸ் தான் முடியுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட நீங்கள் இந்த மெத்தடெல்லாம்
ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து 4-5 ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணலாம். நீங்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ணுறப்ப அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இதனால் நமக்கு ஏதாவது வந்து பிரயோஜனம் இருக்குதா, இது நம்ம வந்து ஸ்டிச் பண்ணால் கூட பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி உங்களோட டைமை எது எதுக்கு நீங்கள் வந்து செலவு பண்ணணும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து நீங்கள் வந்து பண்ணீங்க அப்படின்னாவே வந்து போதும். இப்போ ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கிறது 4வது ப்ளவுஸு. நார்மல் ப்ளவுஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 120 ருபீஸும், லைனிங் ப்ளவுஸ்க்கு 240 ரூபாயும் வந்து வாங்குகிறேன். லைனிங் வந்து நானே போட்டுக்கிட்டேன் அப்படின்னா 35 ரூபாயிலேருந்து 40 ரூபா 50 ரூபா கஸ்டமரோட குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி அவங்க என்ன ப்ரைஸில் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நான் லைனிங் வந்து போட்டுக்கிறது. இதுவுமே வந்து நேர் கட்டிங் தான் அப்படிங்கிறதுனால நமக்கு லைனிங் மூட்டுறதுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் வந்து இது காட்டன் தான் அப்படிங்கிறதுனால நமக்கு ரொம்ப ஈஸியாகவே வந்து வந்துடும். ப்ளவுஸில் நம்ம வந்து சைட் ஜாயின் பண்ணும்போது ஒவ்வொரு அளவுமே வந்து செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறமேலு கழுத்து தைச்சி பிசுறு எல்லாமே இல்லாமல் கழுத்து தைச்சதுக்கப்புறமேலு ஃப்ரண்ட்டும் பேக்கும் ரெண்டையும் வந்து இந்த ஷோல்டர்லேருந்து கரெக்டாக வச்சு பார்த்துக்கோங்க சரியாக இருக்கா இல்லையா அப்படின்னு. அதில் வந்து ஏதாவது நமக்கு ஒன்று முன்ன பின்ன வர மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம அதை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா வந்து இல்லை ஒரு வேளை பேக் சைடு வந்து நமக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து லைட்டாக அதிகமாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து தையல்லையே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் லைட்டாக வந்து அந்த நம்ம தைச்ச கையை வந்து பிரித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கட் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து கை நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே வந்து நீங்கள் தைக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து எது முன்ன பின்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அதை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம ப்ளவுஸில் நம்ம சைட் ஜாயின் பண்ணுறது கரெக்டாக ஜாயின் பண்ணால் தான் வந்து பார்க்குறக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ப்ளவுஸ் வந்து ஒரு ஃபுல் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளவுஸில் ஒவ்வொரு இடத்துக்குமே வந்து இப்போ நான் வந்து ஓவர்லாக் போட்டுட்டு தான் வந்து ஸ்டிச் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா தைச்சி முடிச்சுட்டு அங்கங்கே வந்து தெரிகிற மாதிரி அந்த மாதிரி போடுவோம். அப்படி இல்லைன்னா வந்து கைக்கும் பட்டிக்கும் மட்டும் தைச்சதுக்கப்புறமே ஓவர்லாக் போடுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா பட்டி ஜாயின் பண்ணணுன்னு பட்டிக்கு, ஷோல்டர் ஜாயின் பண்ணணுன்னு ஷோல்டரு, அடுத்தது வந்து கை ஸ்டிச் பண்ணணுன்னு கைக்கு, அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து நான் ஃபுல்லாக வந்து ஓவர்லாக் போட்டுறேன். ஏன்னா ப்ளவுஸ் பார்க்குறக்கு இன்னுமே நல்லா நீட்டாகவும் ஃபினிஷிங்காகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கிறது 5வது ப்ளவுஸ் தான், 5 லைனிங் ப்ளவுஸு. இப்போ அதுக்கு அடுத்தது வந்து ஸ்டிச் பண்ணுறது 6வது லைனிங் ப்ளவுஸு. இன்றைக்கி மொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கால்குலேட் பண்ண மாதிரி 2 சாதா 4 லைனிங் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இதுதான் வந்து அந்த லாஸ்ட்டு சிந்தட்டிக் ப்ளவுஸு. இந்த ப்ளவுஸும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தைக்கிறதுக்கு கொஞ்சம் டைமிங் ஆகும் அப்படிங்கிறதுனால தான் வந்து நான் லாஸ்ட்டாக வந்து ஸ்டிச் பண்ணேன். நம்ம இந்த மாதிரி சைடு அளவு எடுக்கும்போது இந்த ஊக்குப்பட்டியிலேருந்து இந்த ஆம்கோல் கிட்ட நம்ம பிடிக்கிற அளவும் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணணும். ஏன்னா அப்படி பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு நெஞ்சு வந்து டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அந்த மிஸ்டேக்கும் வராமல் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு இடத்துலையுமே ப்ளவுஸில் நம்ம வந்து மிஸ்டேக் வராமல் இருக்கணும் அப்படின்னா பார்த்து தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து அது கரெக்டாக வந்து வரும். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், கையோட மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம வந்து கையை வந்து கரெக்டாக அந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமே கையோட அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே வந்து கையோட அளவு வந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சைடு ஒரு அளவும் இன்னொரு கைக்கு இன்னொரு அளவும் வந்து வரும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு கை வந்து கொஞ்சம் இதாகவும் ஒரு கை வந்து கொஞ்சம் லீனாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான். அடுத்தது இந்த கொக்கிப்பட்டியிலேருந்து நம்ம ஆம்கோல் கிட்ட இருந்து எடுத்த அளவு வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறமே நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து தையல் போட்டுக்கோங்க. இன்றைக்கி மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ தான் வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிச்சு. எனக்கு வந்து ஒரு 6 மணி நேரம் தான் டைமிங் வந்து ஆச்சு. அந்த 6 மணி நேரத்தில் நான் வந்து இது எல்லாமே முடிச்சிட்டேன். இடையில பார்த்திங்க அப்படின்னா லன்ச் டைம் இது எல்லாமே வந்து சேர்த்து தான் நான் வந்து சொல்கிறேன். இந்த மெத்தடில் நீங்களும் வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நீங்களும் வந்து கம்பல்சரி ஒரு நாளைக்கு 5-6 ப்ளவுஸ் வந்து தாராளமாக ஸ்டிச் பண்ணலாம். இந்த வீடியோ இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்பவே ஹாப்பி. நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.